இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. காரைக்காலுக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் நாளை பிற்பகல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும். தாழ்வு மண்டலமாக நாளை மறுநாள் சென்னையை அடைய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று நடைபெறுவதாக இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மற்ற கடலோர மாவட்டங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் பகுதியில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக இருமேனி, உச்சிப்புளி செல்லும் கடலோர சாலை துண்டிப்பு. கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் மீனவர்கள் தவித்து வருகின்றனர். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சங்குமால், ஓலைக்குடா பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகள் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களுக்கு மிதமான வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தூத்துக்குடி, நாகை, புதுக்கோட்டை, திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இரவில் பரவலாக மழை பெய்தது. தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, புதுச்சேரியில் இன்று 54 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் தங்களது பயண திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிட்வா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய, மாநில பேரிடர் மீட்பு படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மழை பெய்யும் போது மரங்களுக்கு கீழ் நிற்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. பால், குடிநீர், மெழுகுவர்த்தி, மருந்துகள் போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலால் 69 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது.
டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் இந்திய கடற்படை. INS விக்ராந்த் கப்பலில் உள்ள ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் புதிய வாக்குச்சாவடிகள் அமைக்க வேண்டும். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் GDP 8.2% வளர்ச்சியை அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்கள் மூலம் ஒவ்வொரு இந்தியனின் வாழ்வும் எளிமையாவதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அன்புமணிதான் பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பாமக நிர்வாகிகள் அன்புமணியை தான் தலைவராக தேர்வு செய்துள்ளனர் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு தான் கட்சியில் முழு அதிகாரம் உள்ளது என்று GK மணி தெரிவித்துள்ளார். அன்புமணி மோசடி செய்வதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகாவில் இணைந்த பின் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சென்ற செங்கோட்டையனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டிசம்பர் மாதத்திற்குள் தாவேகா கூட்டணி வலிமையாக மாறும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் கூறினார். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. 50 ஆண்டு கால திரையுலக சாதனையை பாராட்டும் வகையில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றி என வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற ரஜினி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகனாகவும் ரஜினிகாந்தாகவும் பிறக்க ஆசைப்படுவதாகவும் அவர் கூறினார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா இன்று காலை உணவுக்கு வருமாறு துணை முதல்வர் DK சிவக்குமாருக்கு அழைப்பு விடுத்தார். இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை பேசி தீர்க்குமாறு காங்கிரஸ் மேலிடம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்று சந்தித்து பேச உள்ளனர். அடுத்த முதல்வராக தம்மை பார்க்க தொண்டர்கள்தான் ஆர்வமாக இருப்பதாக DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் தான் அவசரப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்ட 92% கோப்புகள் செல்லாது என ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அதிபரின் ஒப்புதலின்றி ஆட்டோபென் முறையில் கையெழுத்திட்டதை அமெரிக்காவில் ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 174ஆக அதிகரித்துள்ளது. குடிநீர் உணவு கிடைக்காமல் பல்லாயிரக்கணக்கானோர் தவித்து வருகின்றனர். ஏர்பஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள 6000 A320 ரக விமானங்களை சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக திரும்ப பெறுகிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி மெக்சிகோவில் ஜெட் ப்ளூ விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே நியமிக்கப்பட்டுள்ளார். டிசம்பர் 12ஆம் தேதி துபாயில் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது. சையது முஸ்டாக் அலி கோப்பை T20 தொடரில் மும்பை வீரர் ஆயுஷ் மாத்ரே அதிரடி சதம் விளாசினார்.
விதர்பா அணிக்கு எதிரான போட்டியில் 49 பந்துகளில் சதம் அடித்தார். சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை லீக் போட்டியில் சிலி அணியை 7-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தியது. இன்று நடைபெறும் இரண்டாவது லீக் போட்டியில் ஓமன் அணியை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதனால் 18 நாட்களுக்கு பிறகு மாநிலங்களிடையே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தங்களது இருமுடியை விமானத்தினுள் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகிறார். டெல்லியில் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கோவா சென்றுள்ள பிரதமர் மோடி கனகோனா பகுதியில் சுமார் 77 அடி உயர ராமர் சிலையை திறந்து வைத்தார். இதுதான் உலகின் உயரமான ராமர் சிலை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கு திமுக அரசு எந்த பாகுபாடும் காட்டவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இசை கவின்கலை பல்கலை பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் அரசியல் மாண்பு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மரியாதையாக நடத்த வேண்டும். கட்சி தலைமையிடம் வலியுறுத்த உள்ளதாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பூத் ஏஜென்ட்டுகள் எண்ணிக்கையை உயர்த்தும் பணியில் தாவேகா தீவிரம் காட்டி வருகிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 பேர் வரை உயர்த்த தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. திமுகவுடன் நிச்சயம் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாவேகாவுடனான கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை பின்னர் அறிவிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 94,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் திருமலை கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் பட்டியலினத்தவர் சமைத்த சத்துணவை சாப்பிட மறுத்த சம்பவம். 2018ஆம் ஆண்டு நிகழ்ந்த தீண்டாமை சம்பவத்தில் 6 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 2022ஆம் ஆண்டு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம். கைதான 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. டியூட் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள இளையராஜா பாடல்களை நீக்க படக்குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இளையராஜா தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. திருவண்ணாமலை தீப திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலையம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர்.